ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் தான் இன்னைக்கு. காலையில் எழுந்தவுடனே தம்பி பாப்பாவும் பால் குடிச்சிட்டு, பாவா டீ குடிச்சிட்டு, அப்புறம் நானும் க்ரீன் டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்தவுடனே அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே தம்பி பாப்பாவை கூப்பிட்டு நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு குட்டி ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன்னு தம்பி பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாமே கூட்டி வச்சுட்டேன். கூட்டி ஃபுல்லாக அடுப்பு எல்லாமே நீட்டாக தொடச்சி திரும்ப எடுத்து வச்சுட்டேன். நைட்டே தொடச்சிருவேன், பட் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு லாஸ்ட்டாக நம்ம பால் குடித்த டம்ளர்லாம் சிங்கில் அப்படியே கிடந்தது. அது அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு பால் குடித்த டம்ளர் அப்படிலாம் பால் காய்ச்சினதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்படி கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் மார்னிங் நான் சமைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குது, அதில் ஸ்டவ் பக்கத்துலேயே சிங்க் வர மாதிரி இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். இன்றைக்கி காலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி நான் சின்ன வயசில் இருக்கப்போ என்னோடய மாமா ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. அவங்க டிரைவராக இருந்தாங்க. அவங்க சமைச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் ரொம்ப அப்போ சின்ன பொண்ணு. எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலேயோ என்னமோ அதெல்லாம் நான் மறக்காமல் இன்னும் வச்சுருக்கேன். எப்படி பண்ணாங்கங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். எண்ணெய், அப்புறம் கடுகு, சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், அதோட கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு முட்டை, அப்புறமேட்டுக்கு உப்பு, லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கையெடுக்காமல் நல்லா பெரட்டியிருக்கேன். பெரட்டினோம் அப்படின்னா சூப்பராக முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக சப்பாத்தி போட்டு சாப்பிட்டா, சுட சுட சாப்பிட்டா அப்படின்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் டிஃபன் அதுதான். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தம்பி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு நானும் பாவாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தியோட கிரேவி டைப்லேயே சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகாது. கொஞ்சம் ட்ரையாக கூட சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொடி மாஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடாக சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தம்பி பாப்பாங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு முடித்த தட்டு, அப்புறம் நம்ம சமைச்ச திங்ஸு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதமானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். 2 பேருமே வேர்வை ஊற்ற ஊற்ற விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு போய் விளையாண்டது போதும்னு சொல்லிட்டு நல்லா குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் டிவி போட்டேன். சண்டே அப்படிங்கிறதுனால டிவி பார்க்க அலோவ் பண்ணுவேன். எப்போயுமே தம்பி ஸ்கூல் போயிட்டா கூட பாப்பா குளிச்சுட்டு உடனே ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி 2 பேருமே இருந்தாங்க. சரி தர்பூஸ் கொடுக்கலான்னு எடுத்தேன். ஸ்ரீ வேணான்னு சொல்லிட்டா. ஸ்ரீ வேணான்னு சொல்கிறத பார்த்து பாப்பாவும் வேணான்னு சொல்லிவிட்டு, அதனால் மக்கானா இருந்தது வீட்டில். இது லோட்டஸ் இருக்குல்ல, அதோட சீடு தான். சூப்பராக இருக்கும். சால்ட்டாக ரோஸ்ட் பண்ணது, கடையில் வாங்கினது. ஆக்சுவலாக நான் தனியாக வாங்கி வீட்லேயே ரோஸ்ட் பண்ணுவேன். அதுவும் தம்பி நல்லா சாப்பிடுவான். பாப்பா இதை நல்லா சாப்பிட மாட்டா, கடிச்சு கடிச்சு துப்புவான். ஆனால் அவனுக்கு கொடுக்குறப்ப பாப்பாவுக்கும் கொடுக்கணும். அதனால் 2 பேர்த்துக்கும் ஒரே அளவு கிண்ணியில் கொடுத்தா தான் அவள் வாங்கிட்டு போவாள். இல்லைன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். 2 பேத்துக்கும் ஒரே அளவு கிண்ணியில் ஒரே அளவு போட்டு கொடுப்பேன். அப்புறம் அவன் வேணும்னா ஸ்ரீ தம்பி வாங்கிப்பான். பாப்பா இது எப்பயும் போல் சாப்பிடாம கடிச்சு கடிச்சு தான் துப்பிட்டு இருந்தா. பட் இருந்தாலும் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸ்ரீக்கு கொடுக்குறப்ப அதை கடிச்சு கடிச்சு துப்புவோம். 1 2 வாய்க்குள்ளே போகும், மீதெல்லாம்லாம் துப்பிடுவாள். அவள் சாப்பிட்டு தம்பியும் டேட்ஸ் கேட்டாள். அதனால் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேத்துக்குமே டேட்ஸ் கொஞ்சமாக போட்டு கொடுத்தேன். தம்பி ஃபஸ்ட்டு டேட்ஸ் சாப்பிடாமல் இருந்தான். இப்போ பாப்பா டேட்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு தம்பி டேட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். குட்டீஸ் 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். சரி, வீடும் க்ளீனாக இருக்குது, லஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் லஞ்சு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். அவங்க சிக்கன் தான் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சில்லிக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். போன்லெஸ் தனியாகவும் போனாக இருக்கிறது தனியாகவும் எடுத்து வச்சுருந்தேன். சிக்கன் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சிக்கன் பண்ணி முடிச்சிட்டேன். பாவா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு திரும்ப ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா தம்பியை வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க கூட பேசிக்கிட்டே நான் அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் கொஞ்சம் கருவாடு இருந்தது, குட்டி கருவாடு. இது நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இங்கே ஹரியானாலலாம் இது மாதிரி பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இங்கே வாங்க முடியாது. அதனாலேயே நான் ஊருக்கு போனால் இந்த கருவாடு வாங்கிட்டு வந்துடுவோம்.
நம்ம என்னதான் கருவாடை பார்த்து பார்த்து வாங்கினாலும் அதில் தேவையில்லாத தூசுலாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒரு தட்டில் போட்டுட்டு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா கையில், அது மாதிரி எடுத்து நல்லா உதறி விட்டு வந்து தனியாக இன்னொரு தட்டில் மாற்றிடுவேன். அது மாதிரி 2, 3 டைம் பண்ணுவேன். அப்போ வந்து கீழே வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து மண்ணாக இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே கீழே வந்துடும். இந்த மொத்தமாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 4, 5 ஃபிஷ் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும். அதனால தான் அப்படி இருக்குது. மிச்சப்படி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்ல ஃபிஷ்ஷு தான். கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி நான் இப்போ பண்ணுறேன்ல, அது மாதிரி பண்ணோன்னா மண் எதனாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கீழே தட்டில் போய் விழுந்துடும். நல்லா மேலே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டு இருந்தோன்னா லாஸ்ட்டாக பார்க்குறப்ப தான் தெரியும். ஃபுல்லாக வந்து கருவாடு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தா தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து மண் தூசியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி எடுத்து போட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சோம் அப்படின்னா கீழே வந்து எல்லாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் கீழே வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, ஏதோ பூச்சியோட தோல் மாதிரி இருக்குது. இது மாதிரி தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து நல்லா கண்ணில் படும், கீழேயே தங்கிடும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்து வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இந்த கருவாடை பேர் வந்து யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வாங்குறப்ப வந்து நேம் கேட்குறதே இல்லை. பாபா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. நேம் கேட்குறதே இல்லை. இதுக்கு மேலே இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் வாங்குறப்ப நான் நேம் கேட்குறேன். உங்கள் யாருக்காவது இந்த கருவாடோட நேம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ரொம்ப குட்டியூண்டு இருக்கும், டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்க தேவையில்லை. பாருங்கள், கீழெல்லாம் இது மாதிரி மண்ணாகவே இருக்கும். இதை வந்து நான் டஸ்ட்பினில் போட்டுருவேன். இது கொஞ்சம் சின்ன 1, 2 இருந்துச்சுன்னா கூட பார்க்காம டஸ்ட்பினில் போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் அந்த தூசி தேவையில்லாத இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவோம். 2, 3 டைம் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து தெளிவாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நல்லா ராவி விட்டு நல்லா கழுவணும். அப்போ தான் வந்து தண்ணி கலரை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும், கழுவி எடுத்ததுக்கப்புறமா. தண்ணி கலர் வந்து அப்படியே காஃபி கலரில் இருக்கும் தண்ணி கலரு, இது மாதிரி கழுவுனிங்கன்னா. ஆனால் பார்த்து ஃபிஷ் வந்து உடையாமல் ராவி விட்டு கழுவணும். ரொம்ப வந்து குட்டியாக கருவாடுங்கிறதுனால தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து உடஞ்சிரும். ஆனால் லைட்டாக வந்து ராவி விட்டு கழுவணும். நான் இது குட்டி ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால கழுவுறது மட்டும் கழுவிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே பெரிய கருவாடாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கடாயில் இந்த ரெசிபி வந்து பாருங்கள். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டேன் இதில். கருவேப்பிலை வந்து இங்கே கிடைக்காது, ரேராக தான் கிடைக்குங்க ஹரியானாவில். அப்படியே கிடைச்சாலும் அது மணமாகவே இருக்காது. அதனால வந்து நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன். கசப்பாக தான் இருக்கும் இங்கே கிடைக்கிற கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா தொக்கு மாதிரி வேணும்னா இதோட போதும். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இதோட வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன், ட்ரையாக தான் பண்ண போகிறேன். அதனால் அப்படியே அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதோடு வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காது. அதனால் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் இங்கே ஹரியானாவில் கிடைக்காது, டெல்லியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ரேராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். வச்சு பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைட்டாக தான் காரம் சேர்த்துருக்கேன், தம்பி பாப்பாவுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு. நல்லா கொதித்து ராஸ்மல் போய் வரணும். தக்காளி அப்புறம் அந்த சோம்புலாம் வந்து நம்ம ராவாக சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா கொதிச்சா தான் ராஸ்மல் போய் நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வந்துட்டுருக்கிற டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கருவாடை வந்து நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையெடுக்காமல் 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டோனாவே குட்டி குட்டி கருவாடாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். இதே நீங்கள் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேஸ்ட் அரைக்கிறப்பயே கொஞ்சமாக வந்து பொட்டுக்கல்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கருவாடை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிரேவி டைப்பில் ரெடி ஆகிடும். இந்த கருவாடு தொக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். கையோட வந்து தயிரையும் வந்து தாளித்து எடுத்து வச்சுட்டேன் சிம்பிளாக. நான் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறப்ப கரெக்டாக வந்து 1 மணி ஆகிடுச்சு. பாப்பா தம்பியை பார்த்துட்டு செஞ்சு முடிக்கிறப்ப சரி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக தர்பூஸ் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸு வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன், அதை காய வச்சுட்டு அதோடு வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக வந்து அப்போ பாபாவும் வந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் பார்த்துக்க சொல்லிட்டு நான் மேலே வந்து ட்ரெஸ் காய போட போயிட்டேன். செவ்வாய்க்கிழமை வந்து ஊருக்கு போகிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்பப்போ துவைச்சி போட்டோன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வந்து சேராமல் இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு மடச்சி வச்சுட்டு போயிடலாம். அதனால தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்பப்போ துவைச்சி போட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சண்டே டைமில் வந்து நான் துணி துவைக்கிறத அவாய்ட் பண்ண பார்ப்பேன்.
செம்ம வெயில்ல போய் துணியெல்லாம் காய போட்டு வந்தது செம்ம டயர்டாக இருந்துச்சு. சரி கையோட சாப்பாடு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். பாபாவ ஆஃப் பண்ண சொன்னா அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் போய் ஒரேடியா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் சேர்ந்தாப்புல கையோட. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலே இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஹாலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துருவோம். எல்லாருமே வந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. சண்டே எல்லா டைமுமே அப்படி தான். நான் பாப்பா தம்பி ஒரு நாள் வந்து முன்னாடியே சாப்பாடு ஊட்டிறதுனால அவங்க வந்து கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கூடவே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி வந்து ஒவ்வொரு நாள் எப்பயுமே வந்து அதிகபட்சம் வந்து அவனே எடுத்து சாப்பிட்ருவான். ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் ஊட்டுற மாதிரி இருக்கும். பாப்பாவும் அதே மாதிரி தான். ஏதோ சொல்லுவாங்களா, அரை வயிறு சாப்பிட்ருவா, அரை வயிறு நம்ம வந்து ஊட்டணும். அப்படி இப்படின்னு கீழே போட்டு மேலே போட்டு தான் சாப்பிடுவா. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாவா. நான்வெஜ் எடுத்துகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்ரீ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான், எப்போ தான் வெக்கேஷன் வரும், எப்போ தான் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்கன்னு கேட்டே இருந்தான். அதனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு எழுந்தவுடனே பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் பாவா ஸ்ரீ எல்லாருமே ரோஸ் மில்க் சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் 6:00 போல் லஞ்சு சமைக்கிறப்பயே சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த சிக்கனை வந்து சில்லிக்கு ரெடி பண்ணி மூவி பார்த்துக்கிட்டே சில்லி சாப்பிட்டோம். இப்படி தான் வந்து எங்களோட சண்டே ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.